Welcome to Akila's Academy. Last video 1.2 exercise first 3 questions பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம remaining questions பார்க்கலாம். 4 5 6 7 8 5 questions பார்க்கலாம். Okay. The first one. Arrange the following numbers in the descending order. நான் recap வீடியோல கொடுத்திருப்பேன். Descending orderனு ஒரு small recap கொடுத்திருப்பேன். அதை நீங்க பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ஈஸியா புரியும். டிசெண்டிங் ஆர்டர்னா என்னன்னா பிக் டு ஸ்மால், பிக் டு ஸ்மால். டி வந்து 4னா A1. இப்போ பிக் டு ஸ்மால் தான் டிசெண்டிங் ஆர்டர். ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அதுக்கு முன்னாடி இந்த நம்பர் எல்லாமே சேம் டிஜிட்டா இல்லாட்டி அன்ஈக்குவல் டிஜிட்ஸான்னு பார்க்கணும். எல்லாம் அன்ஈக்குவல் டிஜிட்டாக இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 இது 6 டிஜிட் நம்பரு. 1 2 3 4 5 1 2 3 4 5 இதெல்லாம் 5 டிஜிட் நம்பர். 1 2 3 4 1 2 3 4 5 இது 4 டிஜிட் நம்பர், இது 5 டிஜிட் நம்பர். அப்போது இது அன்ஈக்குவல் நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ். ஓகே, அப்போ நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது நம்மளுக்கு தெரியும் பிக் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க. மோர் டிஜிட்ஸ் பிக் நம்பராக இருக்கும், லெஸ் டிஜிட் ஸ்மால் நம்பராக இருக்கும். இது வந்து மோர் டிஜிட் பிக் நம்பர். அப்போ இது 6 டிஜிட் நம்பர். அப்போ இதான் ஃபர்ஸ்ட் நம்பராக வரும். நம்ம ஏன்னா பிக் டு ஸ்மால் தானே ஃபர்ஸ்ட் நம்பர், இதான் நம்பர் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள் 1 2 3 இந்த மூணுமே 5 டிஜிட் நம்பர். இங்கே எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு 1 0 8 3 5 2 1 3 5 4 2 5 8 4 0 இது மூணுமே 5 டிஜிட் நம்பர் தான். இதுக்கு பிளேஸ் வேல்யூ சார்ட் போட்டுக்கலாம். 1 ones, tens, hundreds, thousand, 10,000. இப்போ இதில் அமாங் த 3 எது ஃபஸ்ட்டு பிக் நம்பர்னு பார்க்கணும். இந்த 3ல் எது ஃபஸ்ட் நம்பரை விட்டுருங்க. 5 டிஜிட் நம்பர் இந்த 3ல் எந்த நம்பர் பிக் நம்பர்னு பார்க்கணும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு 10,000 பிளேஸில் என்ன நம்பர்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட் நம்பர், இது ஃபஸ்ட் நம்பர்னு பார்க்கலாம். இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர். இது சொல்லிக் கொடுக்குறதுனால இவ்வளோ எழுதி நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஈஸியாக இது தெரிஞ்ச பென்சில் வச்சு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் 10,000 பிளேஸை பார்க்கலாம். 1000 பிளேஸ் பார்த்தா இங்கே 1, இங்கே 2, இங்கே 2. அப்போது இதில் ரெண்டுலேயும் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இதை இப்போதைக்கு விட்டுடலாம், நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எடுத்துக்கலாம். இந்த 2 நம்பருக்குள்ளே எது பிக் நம்பர் தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 2 நம்பரை பார்க்கலாம். இப்போ அடுத்த 1000 பிளேஸில் எந்த நம்பர் இருக்குதுன்னு பார்ப்போம். இது 1, இது 5. இங்கே ஸ்டாப் பண்ணிட்டா போதும். ஏன்னா 1 ஃபஸ்ட்டு செகண்ட் நம்பரில் 1, தேர்ட் நம்பரில் 5 இருக்குது. அப்போது எதுனா இந்த நம்பர் தான் பிக் நம்பர். 5 இஸ் கிரேட்டர் தேன் 1. அப்போது நம்ம இதை எடுக்கணும். 25,840 தான் பிக் நம்பர், நெக்ஸ்ட்டு பிக் நம்பர். அப்போ இங்கே 2 போட்டுக்கலாம். அடுத்த பிக் நம்பர் எடுத்து 21,354. இது 3 போட்டுடலாம். இதை நம்ம நோட் பண்ணவே வேண்டாம். பிளேஸில் இதான் 1 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு 4th பிளேஸில் இருக்கிறது இந்த நம்பர் தான். அடுத்து பாருங்கள் 1 2 3 4 லெஸ் டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர். இது வந்து 5. இப்போ எடுத்து எழுதலாமா? ஓகே, இப்போ எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட் நம்பர் எழுதணும் 1 2 8 4 3 5 greater than 258 25,840 greater than 21,354 greater than 10,835 greater than 6348. இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர், இது பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர். புரிஞ்சுதா? அது பாருங்கள் 25,000, இது 21,000, இது 10,000. ஆனால் இது மூணுமே 5 டிஜிட் நம்பர். இப்போ புரிஞ்சுதா? இதே தான் அசெண்டிங் ஆர்டரில் இந்த நம்பர் தான் ஃபஸ்ட் எழுதுவோம். அப்போ இந்த நம்பர் இது அப்படியே ரிவர்ஸில் ஆகும் அசெண்டிங் ஆர்டர். புரிஞ்சுதா?
அப்போ டிசெண்டிங்னா பிக் டு ஸ்மால். இதுதான் ஆன்சர். ஃபிஃப்த் கொஷின், ரைட் எனி 8 digit number with 6 in 10 lakhs place and 9 in 10,000 place. அதாவது ஏதோ நம்பர், எந்த நம்பர்னாலும் எழுதிக்கோங்க, ஆனால் 10 lakhs பிளேஸில் 6 இருக்கணுமா, 10,000 பிளேஸில் 9 இருக்கணுமா. நீங்கள் எந்த நம்பர்னாலும் எழுதிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி, அப்போ எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம லேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்தியன் சிஸ்டம் தான். நம்ம வந்து பிளேஸ் வேல்யூ சார்ட் எழுதிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakh, 10 lakh, அப்புறம் crore. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 digit நம்பர். நீங்கள் 10 lakh கேட்டிருக்காங்கன்ட்டு அதோட நிப்பாட்டிடாதீங்க. 8 digit நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 digit நம்பர் வந்துருச்சு. இப்போ 10 lakh பிளேஸில் என்ன வேணும்? 10 lakh எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே 6 போட்டுருங்க. அப்புறம் 10,000 பிளேஸில் 9 போட்டுருங்க. 10,000 இது 1000, இது 10,000, இது 9 போட்டுருங்க. நீங்கள் எல்லாம் எந்த நம்பர்னாலும் போட்டால் போதும். நீங்கள் 7 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம், எனி நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ரைட் எனி 8 digit நம்பர். 3 5 6 1 இது போட்டுக்கலாம். இது பாருங்கள், 10 lakh கொஸ்டின் என்னது? ரைட் எனி 8 digit நம்பர். 1 2 3 4 5 6 7 8. 10 lakh பிளேஸ் 6 எழுதணும். நம்பர் வித் 10 lakh பிளேஸில் 6 வந்துருச்சு. தென் 10,000 பிளேஸில் 9 இருக்குது. இதுதான் ஆன்சர். எந்த நம்பரால் எழுதிக்கலாம்? 10,000 பிளேஸில் 9ம் 10 lakh பிளேஸில் 6ம் இருக்கணும். அவ்வளோதான். புரிஞ்சதா? Sixth one, Rajan writes a 3 digit number using the digits 4, 7 and 9. What are the possible numbers he can write? ராஜன் வந்து 3 digit நம்பர் எழுதுறாரு. எந்த நம்பர்லாம் யூஸ் பண்ணினா 4, 7 and 9. இந்த 3 நம்பர்ஸை யூஸ் பண்ணி 3 digit நம்பர் எழுதுறாரு. எத்தனை நம்பர் எழுதலாம்? வாட் ஆர் த பாசிபிள் நம்பர்ஸ் ஹி கேன் ரைட்? எத்தனை நம்பர்ஸ் இந்த யூஸ் பண்ணி 3 digit நம்பர் எழுதலாம் அப்படின்ட்டு இங்கே எடுத்து எழுதுகிறேன். நம்பர் போட்டு எழுதிக்கிறேன். எத்தனை நம்பர் நம்ம நோட் பண்ணிக்கலாம்ல. 479 எழுதலாமா? 3 digit நம்பர். செகண்டு 497 எழுதலாமா? அப்புறம் 3 7 49, 4 7 94. ரிப்பீட் ஆகக்கூடாது, 3 digit தான் இருக்கணும். வேறு நம்பர் ஆட் பண்ணக்கூடாது. இதே நம்பரை யூஸ் பண்ணி தான் 3 digit எழுதணும். இப்போ 9 47 6 வந்து 9 74. பாருங்கள், எத்தனை பாசிபிள் நம்பர்ஸ் எழுதலான்னா 6 நம்பர்ஸ் எழுதலாம். இது எல்லாமே 3 digit நம்பர் தான், ரிப்பீட் ஆகலை. இங்கே கொடுத்துருக்க நம்பர் எல்லா நம்பர்லேயும் வரும். 4 வந்திருக்கும், 7 வந்திருக்கும், 9 வந்திருக்கும். புரிஞ்சுதா? இதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. 7th question, the password to access my ATM card includes the digits 9, 4, 6 and 8. It is the smallest 4 digit even number. Find the password of my ATM card. இப்போ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னுடைய ஏடிஎம் கார்டுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். அதில் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த பாஸ்வேர்டுனா ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும், 4 digit இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். 3 characters கொடுத்துருக்காங்க. ஸ்மாலஸ்ட், 4 digit, ஈவன் நம்பர். இங்கே ஒரு நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நான் செட் பண்ண போகிறேன். 9, 4, 6 and 8. இந்த 4 நம்பர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி தான் நான் ஒரு பாஸ்வேர்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், 4 digit இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும். ஃபைண்ட் த பாஸ்வேர்ட் ஆஃப் மை ஏடிஎம் கார்டு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்மாலஸ்ட், அப்போது இங்கே இந்த நம்பரை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். 9, 4, 6, 8. ஸ்மாலஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் என்னது? ஸ்மால் டு பிக், ஸ்மால் டு பிக். அப்போது இதில் வந்து 4. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுதான் ஸ்மாலஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்னது? நெக்ஸ்ட்டு ஸ்மால் நம்பர் என்னது?
6, அப்புறம் 8, அப்புறம் 9. இப்போ அதை கமா போடாமல் எடுத்து எழுதிடுவோம். 4, 6, 8, 9. இவங்க சொல்கிற மாதிரி ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் ஈவன் நம்பர் வந்துருச்சா? ஓகே, ஸ்மாலஸ்ட்டாக இருக்கா? ஆமாம், 4ல் தான் ஆரம்பிக்குது. 4 டிஜிட்டா? ஆமாம், 4 டிஜிட் தான். 1 2 3 4. ஈவன் நம்பரா? இங்கே ஈவன் நம்பராக இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம சின்ன கிளாஸில் 5th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஈவன் நம்பர்னு என்னன்னா இந்த லாஸ்ட் 1 டிஜிட்டில் வந்து 0 2 4 8 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம ஒன்ஸ் பிளேஸில் தான் பார்க்கணும். ஒன்ஸ் பிளேஸில் இந்த நம்பரில் முடிந்திருந்தால், இந்த நம்பர்னா ஈவன் நம்பர். இங்கே வந்து 9 இருக்குது. 9 ஈவன் நம்பர் கிடையாது, இது வந்து ஆட் நம்பர். 9 வந்து ஆட் நம்பர். அப்போது இது வந்து 9, இது வந்து ஈவன் நம்பராக இல்லை. இந்த ஹோல் நம்பருமே ஈவன் நம்பராக இல்லை. அப்போ இது ராங் ஆன்சர். எப்படின்னா 4 6 98. இந்த 8 இங்கே கொண்டு வாங்க, 9 இங்கே கொண்டு வாங்க. இப்போ 98னா 8 லாஸ்ட் வந்துருச்சா? ஈவன் நம்பர் ஆயிடுச்சா இப்போ இந்த நம்பரு? அப்போது இதான் என்னுடைய ஏடிஎம் பாஸ்வேர்டு. இப்போ பாருங்கள், ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ஈவன் நம்பராகவும் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? இதுதான் ஆன்சர். 4 6 98. நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் எழுதணும்னு எழுதிடக்கூடாது. எல்லா கேரக்டருமே பார்க்கணும். ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, 4 டிஜிட்டில் இருக்குது, ஈவன் நம்பர். இதே இது ஆட் நம்பர்னு கேட்டாங்கன்னா இது ஆன்சராக இருக்கும். ஈவன் நம்பர்னு கேட்டிருக்காங்க, அதனால நம்ம வந்து ஸ்மால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. 89 98 போட்டாச்சுன்னா அது ஈவன் நம்பர் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 8th one. Postal index number consists of 6 digits. The first 3 digits are 6, 3 and 1. Make the largest and the smallest postal index number by using the digits 0, 3 and 6. Each only once. Repeat ஆகக்கூடாது. இப்போ போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்னது? பின்கோடு. இப்போ நீங்கள் ஏதாவது இப்போல்லாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், அதில் நம்ம பின்கோடு நம்ம செட் பண்ணுவோம். நம்ம எந்த பிளேஸில் இருக்கோமோ, இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் எந்த பிளேஸில் இருக்குமோ அதுக்கு ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒரு பின்கோடு இருக்கும். அதான் பிஐஎன், போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் தான். அது 6 டிஜிட் தான் இருக்கும் கண்டிப்பாக. 641 103 அந்த மாதிரி 6 டிஜிட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 6, 3 and 1. அண்ட் மேக் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம க்ரியேட் பண்ணணும் பை யூஸிங் த ரிமைனிங் 3 நம்பர்ஸ் 6, 0, 3 and 6 யூஸ் பண்ணி. இப்போ நான் எழுதிக்கிறேன், எழுதும்போது உங்களுக்கு புரியும். லார்ஜஸ்ட், ஸ்மாலஸ்ட் 2 நம்பர் ப்ரிப்பேர் பண்ணணும். பின்கோட் எழுதணும், க்ரியேட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு 3 நம்பர் கொடுத்துட்டாங்க, 631. இங்கேயும் 631 தான். இந்த ரிமைனிங் 3 நம்பர்ஸ் இருக்குல்ல, 6 டிஜிட் தானே. ரிமைனிங் 3 நம்பர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்பர் லார்ஜஸ்ட் எழுதணும், நெக்ஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் எழுதணும். ஃபஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட்டுங்கும் போது இது வந்து 0, 3, 6 டிசெண்டிங்கில் எழுதுங்க. டிசெண்டிங்கும் போது இதான் ஃபஸ்ட் நம்பராக வரும். அப்போது 6, 3, 0. ஓகே. ஸ்மாலஸ்ட்டுக்கு இதே நம்பரை யூஸ் பண்ணி ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒன்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஸ்மாலஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம இதே இது அசெண்டிங்கில் எழுதிடணும். 0, 3, 6 இதுதான் ஆன்சர். நம்ம 2 பின்கோடு க்ரியேட் பண்ணிட்டோம் பை யூஸிங் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க, 6, 3 and 1. ரிமைனிங் 3 நம்மளே க்ரியேட் பண்ணோம், ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட்டுன்ட்டு இந்த நம்பர் யூஸ் பண்ணி. லார்ஜஸ்ட்டுக்கு டிசெண்டிங் எழுதணும், ஸ்மாலஸ்ட்டுக்கு அசெண்டிங் எழுதிட்டோம். புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வீடியோவில் கரெக்டாக ஒவ்வொரு வரிசையாக புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் அப்படியே நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி சொல்லித்தரேன். அப்புறம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
பேரண்ட்ஸும் பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். தேங்க்யூ.